சாகடிக்க ஆசைன்னு இப்ரமும் முத்துக்கிட்ட வந்து தேவையில்லாத பிரச்சனை பண்ணாங்க. குடிச்சிட்டு வந்தியா அப்படின்ற மாதிரியெல்லாம் காரை நிப்பாட்டி அருண் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இங்க பார், நீ ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ன்றதுக்காக தேவையில்லாத பண்ணிக்கிட்டு இருக்காது சரியா? ஏன்னா காரை என்ன நல்லபடியாக தான் ஓட்டிட்டு போகிறேன், வேணும்னு என் காரை நிப்பாட்டி குடிச்சிருக்கி அது இதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசுலன்றாங்க. நான் தான் குடிக்கலன்னு சொல்கிறேன்ல, அதே மீறி என்னை ஏன் இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறேன்ட்டு முத்த சொல்கிறாங்க. இங்கே பார், வேணும்னு என்னை பழி வாங்கணுன்ட்டு இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கான்றாங்க. இந்த மாதிரி வேலையை பண்ணுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நான் உன்னை வேலையை விட்டு கூட தூக்க தயங்க மாட்டேன். ஓ சார், என்னை வேலையை விட்டு தூக்கிடுவீங்களா? ஏன் தூக்க மாட்டேன்னு நினச்சிட்டு இருக்கியா? நீ ஒழுங்காக இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை, இல்லைன்னு வச்சுக்கோ நீ என்ன பண்ணுறியோ அதே தான் நான் உனக்கு திரும்ப பண்ணுவேன்ற மாதிரி முத்து வந்து அருண் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார், இப்போ என்னை விடல, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, போடா போ, சரியான நேரம் வரும்போது மாட்ட வரலன்ற மாதிரி அருண் சொல்கிறாங்க. அதையும் பார்க்கலான்ற மாதிரி அங்கேருந்து சவால் விட்டு போகிறாங்க. அருண் இருந்துட்டு இவனை கண்டிப்பாக சும்மா விடக்கூடாது, இவனுக்கு ஒரு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கணும், நம்மளை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டான் இல்லாமல் அப்படின்ற மாதிரி வந்து அருண் கோவமாக இருக்காங்க. அப்போ சீதா கால் பண்ணுறாங்க. என்னாச்சுங்க, ஏன் ஒரு மாதிரி கோவமாக இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு ராஸ்கல் தேவையில்லாத வந்து என்ன டென்ஷன் படுத்திட்டான், அதுதான். சரி, இது மாதிரி டியூட்டியில் பல பேர் இருப்பாங்க, அதை நினச்சி கவலைப்பட வேண்டான்ட்டு சீதா சமாதானமாக பேசிட்டு இருக்காங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.